நீங்க அந்த அந்த ஏரியா தானே, வேற ஏரியாவா சொல்லுங்க. சூப்பர். ஓகே. ஹாய் மதினி, அருண் பாண்டி. ஓ வாங்க, வணக்கம். என்னது ஆண்டிப்பட்டி? ஓகே, ஆண்டிப்பட்டி தமிழரசன். ஹாய் சகோதரர், வாருங்கள். வணக்கம். தமிழன் பெருமாள் சகோதரர், நல்லா இருக்கீங்களா? ஹாய்மா, வாங்க பெருமாள். வணக்கம். லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வேல்முருகன் சகோ, இதுவும் கடந்து போகும், கவலை வேண்டாம் அப்படின்னு சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு பாடுங்க தங்கப்பிள்ளை. செந்தில், நான் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பாடிடுவோம். அபியாசனம் சகோ வணக்கம். கேர்சிமா சொல்லியிருக்காங்க. மணப்பாறையில் நாய்கள் கடித்து நிறைய பேர் பிரச்சனை ஆகிறது என்று டிவியில் சொன்னார்கள். நெசமாவா பழனி? என்ன உண்மையா சொல்றீங்களா? எனக்கு தான் தெரியாம இருக்கா? ஓவிய செல்வன், ஹாய். ஓவிய செல்வன், அழகான பேரா இருக்கே. ஓவிய செல்வன், தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க. மணப்பாறை நாய் தொல்லை அதிகமாக இருக்கிறது. ஆமா பழனி சகோதரரை, கண்டிப்பா நிறைய நாய் இருக்கு. சிஎஸ் சகோ வணக்கம். வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு டிவி பார்த்தீங்களா? இல்லை பழனி சகோ, பார்க்கலையே. நேற்று 4 பேர் கடலில் விழுந்து விட்டார்கள். நிறைய கப்பல் போய் அவர்களை காப்பாற்றியது. அப்படியா பழனிமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட சக்தி கணேசன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நேற்று கடலில் இருந்து 4 பேரும் இப்போது நல்லபடியாக இருக்கிறார்கள். சூப்பர் சூப்பர் பழனி வேசகம், மிக்க சந்தோஷம். மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை, மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காணம் சொல்லுதே, முத்து முத்து சுடரே சுடரே கொடி வேண்டிடும் வரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரோடு 1000 சுகங்களையே. சரி, அருமை கேர்சிமா. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஓகே பாய். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். மிக்க சந்தோஷம் கார்த்தி அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. கேஎஸ்ஓக்கு வணக்கம் அப்படின்னு குமார் சகோ சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது. 4 பேரை காப்பாற்றும் வீடியோவில் டிவியில் பார்த்தீர்களா? பார்த்தேன் பழனி சகோ. முத்து அருமை. யார் அந்த முத்துக்குட்டி? பெரிய மனுஷி, அதுக்குள்ள படுத்துறியா குட்டி? பார்த்துக்கோ. கொஞ்சம் தண்ணி கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது பாரு பாலாண்ணா. கேஆர்சி ப்ரோ பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. கார்த்தியனா, பாசத்தை வச்சு ஒரு புண்ணியம் இல்லை, பணம் இருந்தா பாசம் தானா வரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கு. இல்லை, நான் பாசம் இருந்துச்சுன்னு வையேன், எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா என் மேல பாசம் இருக்குன்னு வையன். இப்போ பாலனுக்கு வந்து என் மேல எப்பவுமே பாசம் இருக்கும். இப்போ பாசம் இருக்கு அப்படின்னா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வேலையை சொல்லுவோம் அப்படின்னு நீ வந்து எனக்கு ஒரு நல்ல வேலையை சொல்லுவேன். அதன் மூலியமா நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம். எசைக்கு முத்து, ஹாய் எசைக்கு முத்து, வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பானு பாண்டிய சகோதரி கணவர் லைவ்ல வந்து இருக்கிறார் லடாக்ல இருந்து அப்படின்னு. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். வாருங்கள் தோழரே, வணக்கம். அப்படியா? என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ் அக்கா, அவருக்கு லடாக் பிடிக்கும். ஸோ மெடிக்கல் லீவ் வந்துட்டு மெடிக்கல் வாங்கிட்டு ஸோ பைக்கில் லடாக் போயிட்டு வந்தார். ஓ அங்கே போயிட்டு வந்தாங்களா? சரி 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 சரி. அவர் வரல கேஆர்சிமா. அவங்க வீட்டுக்காரர் வந்து லடாக் அந்த இது பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் தங்கப்பில்ல. மகிழ்ச்சி ஸ்நேகன் கட்டி சூப்பர். கேஆர்சிமா சொல்லியிருக்கா, பணம் தான் முக்கியம். முத்துமா அப்படியே சேரிட்டி தங்கம். திருச்சியிலிருந்து காரைக்குடி போகும்போது விராலிமலை வருமே, அது உங்கள் ஊரா பிரியாமணி சிஸ்டர்? ஆமாம் சக்திவேலு, நான் விராலிமலையிலேருந்து ஒரு கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே போகணும். அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறனால மணப்பாறை விராலிமலை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து மணப்பாறையில் தான் இருக்கேன். அம்மா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சூப்பர் சூப்பர் தோழி. பாடலாருமே, மிக்க சந்தோஷம் தோழரே. செந்தில் சகோதரி, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா செந்தில் அண்ணா? சொந்தக்காரர் ஒருவர் 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ வாங்கவில்லை என்றால் எப்படி இருக்கும் சகோதரி? பிள்ளைங்களுக்கு கூட நான் எதுவும் செய்யவில்லை, ஹோட்டல் வைப்பதற்கு சேர்த்து வைத்த பணம் போச்சு. ஐயோ அண்ணா, நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது, அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காசை திரும்பி கொடுத்துருவாங்க வேல்முருகன் அண்ணா. சரியா? ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 9 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சத்தியமாக உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. முத்து, உங்கள் அம்மா பாசத்தை நம்பி பணத்தை செலவு பண்ணுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, நீயே சொல்லு. ஆமாம் பாலாண்ணா. பாலாண்ணா வணக்கம் அப்படின்னு குமார் சகோ சொல்லியிருக்காங்க. என் பையனை கட்டிக்கிட்ட வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பியாமா? நல்லா பார்ப்பேன் அத்தை. உங்கள் பையன் வீட்டு வேலையெல்லாம் செய்வதை பக்கத்துல இருந்து பார்ப்பேன் அத்தை.
நல்ல மருமக.